வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் வாரத்திற்குள்ளதாக நாம் வந்துவிட்டோம். கிறிஸ்மஸ் சம்பவத்தை குறித்த ஒரு சிந்தனையை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை சந்திக்கின்ற நிகழ்வு. பிலிப்பு நாத்தான்வேல்கிட்ட சொல்லுவார், நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறவரை, மோசே எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம். அவர் வேறு யாரும் இல்லை, நாசரேத்து ஊரானாகிய யோசேப்பின் மகனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட நாத்தான்வேல் என்ன சொல்லுவார்னா, நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ? பிலிப்பு சொன்னது ஒரு முக்கியமான காரியம். நாம் எதிர்பார்க்கின்ற மேசியா வந்துட்டாருப்பா, இவர் தான் அந்த மேசியான்னு சொல்லும் பொழுது நாத்தான்வேல் என்ன ரியாக்ஷன் கொடுக்கிறாரு? ஏன்பா, நாசரேத்திலிருந்து வருவாரா? ஏன் இப்படி சொல்றாரு? நாசரேத்து அவங்களுடைய எதிர்பார்ப்பின்படி ஒரு சிறந்த ஊர் அல்ல. இந்த பிலிப்பும் நாத்தான்வேலும் பேசிக்கொள்வதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? இருவருக்குமே நல்ல வேத அறிவு இருந்தது, வேத எதிர்பார்ப்பு இருந்தது. சரி, பிலிப்பு சொல்றாரு, வந்து பார் அப்படின்றாரு. ஏன் நாத்தான்வேல் நாசரேத்தை குறித்து இப்படி பேசுகின்றார்? அந்த நாட்கள்ல நாசரேத் என்ற ஊர் பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருந்தது. நீங்க உங்க பைபிள்ல பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படின்ற மேப்பை, வரைபடத்தை உங்க பைபிள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுல வரைபடம் இருக்கும். அதுல இந்த பாலஸ்தீனா தேசத்தை 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. கீழே யூதேயா, நடுவுல சமாரியா, மேல கலிலேயா. யூதேயால தான் எருசலேம், பெத்லஹேம்லாம் இருக்கும். சமாரியா யூதர்கள் விரும்பாத ஒரு பகுதி, கலப்பினத்திலே பிறந்த சமாரியர்கள் வாழ்ந்த பகுதி. கலிலேயா பிற்படுத்தப்பட்ட பகுதி. அங்கதான் கப்பர்நகூம், நாசரேத், இந்த ஊர்கள்லாம் அங்க இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பகுதி ஏன் பிற்படுத்தப்பட்ட பகுதி என்றால், அங்கே இருந்த யூதர்கள் பிற வணக்கத்திற்கு தங்களை விற்று போட்டவர்கள். அதாவது உண்மையான யூதர்கள் அல்ல. அதனால அந்த பகுதியை யாரும் அதிகமாக விரும்புவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. அங்கிருந்து தான் பேதுரு, யோவான், அந்திரேயெல்லாம் வந்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஊர்ல இருந்தா, தகுதி இல்லாத ஒரு ஊர்ல இருந்தாப்பா மேசியா வருவார். அதுதான் நாத்தான்வேலுடைய கேள்வி. நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஆராதனையில எப்பொழுதுமே முதலாவது வேத பாடம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலிருந்து தான் வாசிப்பாங்க. அதுல 2 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியருகிலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கலிலேயா பிராந்தியத்தை பிற்காலத்திலே மேன்மைப்படுத்துவார். கலிலேயால தான் நாசரேத் இருக்கின்றது. அங்கேதான் இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். வேத பாரகர்கள், பரிசேயர்கள் கூட இயேசு கிறிஸ்து ஒரு கலிலேயன் என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த
சம்பவம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? 2 காரியங்கள். ஒன்று, தகுதி இல்லாத காரியங்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகின்றவர். நாசரேத் இன்றைக்கு புகழ்பெற்ற ஒரு ஊராக இருக்கின்றது. நம்மை பொறுத்தவரை நாசரேத் என்றால் நன்றாய் நமக்கு தெரியும். அப்ப உன் வாழ்க்கையில் தகுதி இல்லாமல் இருந்தாலும் தகுதிப்படுத்துகிறவர் நமக்காய் பிறந்த இயேசு கிறிஸ்து. 2வது பார்த்தீங்கன்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருள் நாம் விரும்பாத காரியம். இருள் நாம் பயப்படுகின்ற காரியம். உன் வாழ்க்கையில் இருளான பகுதிகளை ஆண்டவர் பிரகாசிக்கச் செய்ய முடியும். வெளிச்சம் பிரகாசித்தது. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த 2 காரியங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துகின்றவர். ஆண்டவர் என் வாழ்க்கையின் இருளான பகுதிகளை மாற்றுகின்றவர். என்னை பிரகாசிக்கும்படியாக செய்கின்றவர். இந்த சிந்தனையோடு கிறிஸ்மஸ் நாட்களுக்கு ஆயத்தமாவோம். நேற்று உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.